It's story time. ஒரு முட்டைய பாம்பு திங்காம காப்பாத்தின ஒரு குட்டி பையனோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு ஊர்ல சாயின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு 8 வயசு தான் ஆயிருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். சும்மா இருக்காம எப்பயுமே துருதுருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திருச்ச உடனே வீட்டு மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து எல்லா இடமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு அவனுக்கு தோணிச்சு. பல்ல தேய்ச்சி காம்ப்ளானை குடிச்ச உடனேயே மொட்டை மாடிக்கு கிளம்பிட்டான். இவன் மொட்டை மாடிக்கு போனப்போ அங்க பெருசு பெருசா 2 முட்டை இருக்கிறத கவனிச்சான். ஒவ்வொரு முட்டையும் ஒரு ஃபுட்பால் அளவுக்கு இருந்துச்சு. அதுல ஒரு முட்டைய ஒரு பாம்பு வேற திங்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சாய் உடனே அங்க இருக்கிற ஒரு கம்பை எடுத்து அந்த பாம்பை அடிக்க ஆரம்பிச்சான். உடனே அந்த பாம்பு பாதி முழுங்கின அந்த முட்டைய திரும்ப வெளியே துப்பிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. சாய் அந்த 2 முட்டையும் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு கீழே வந்தான். அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அந்த 2 முட்டையும் காட்டினான். அவங்க அம்மாவும் அதுல ஒரு முட்டைய கையில எடுத்து பார்த்தாங்க. அந்த முட்டை அவங்க அம்மா கையை விடவே பெருசா இருந்துச்சு. வெள்ளையும் கருப்புமா பெருசா இருந்த அந்த முட்டைய பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துச்சு, இது எதோட முட்டைனே தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. அதை நான் கண்டுபிடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாய் அந்த முட்டைய ஒரு போட்டோ எடுத்து அதை வச்சு கூகுள்ல தேடினான். கொஞ்ச நேரத்திலேயே அது வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கழுகோட முட்டை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அது எப்படி அவங்க வீட்டு மாடிக்கு வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதிலே இல்லை. சாய் உடனே அவங்க அம்மா கிட்ட இந்த 2 முட்டையையும் எப்படியாவது உயிரோட காப்பாற்ற முடியுமா அப்படிங்கறத கேட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, இதுல ஒரு முட்டையில பாம்போட பல்லு நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு, அதனால பாம்போட விஷம் அந்த முட்டைக்குள்ள இறங்கிருக்கும், அந்த முட்டைய காப்பாற்ற முடியாது. இன்னொரு முட்டைய வேணா அடகாக்கிற மாதிரி கொஞ்சம் சூடான வெப்பநிலையில வச்சு காப்பாற்ற முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாய் அந்த நல்ல முட்டைய மட்டும் தூக்கிட்டு போய் அதை அவனோட ஸ்டடி லேம்புக்கு கீழே வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அது மேல வெளிச்சத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல நல்லா வெயில் வந்த உடனே, நம்ம வீட்டு கார் வெயில்ல தானே நிக்குது, கார் சீட்டுக்குள்ள இதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கார் சாவியை எடுத்துக்கிட்டு கார் சீட்டுல கொண்டு போய் அந்த முட்டைய வச்சுட்டு வந்தான். 3வது நாள் வெயிலே இல்லைங்கிறதுனால வீட்டுல அயன் பண்ணி வந்த துணிகளுக்கு நடுவுல அந்த முட்டைய வச்சுட்டு சாய் தூங்கியே போயிட்டான். அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா, என்னது அயன் பண்ணி வச்ச என்னோட சட்டையில எல்லாம் ஒரே முட்டை ஓடா இருக்கு, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சத்தம் போடும்போது தான் சாய் முழிச்சுக்கிட்டு எழுந்திருச்சான். ஐயோ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாய் அங்க போகும்போது அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால அவரு வேற ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அயன் பண்ண துணி எல்லாம் விளக்கிட்டு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல, வெறும் முட்டை ஓடா உடஞ்சு கிடந்துச்சு. திடீர்னு ஹால் சோஃபாக்கு அடியிலேருந்து ஈன்னு சத்தம் வர்றத கேட்டு சாய் அங்க ஓடி போய் பார்த்தான். ஹால் சோஃபாக்கு அடியில குட்டியா ஒரு கழுகு உக்காந்துகிட்டு இருந்துச்சு. அது அப்பதான் பிறந்த கழுகா இருந்தாலும் நம்ம ஊர் கழுகு மாதிரி பெரிய கழுகாவே இருந்துச்சு. அத பார்த்த உடனே சாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கிடுகிடுன்னு பல்ல தேய்ச்சிட்டு காம்ப்ளானை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த கழுகு இருக்கிற இடத்துக்கு வந்தான். அந்த கழுகு இவனை பார்த்து ஈன்னு கத்திக்கிட்டு ஆறு வாய திறந்துச்சு. அதுக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட கையில இருந்த காம்ப்ளானை கொஞ்சோண்டு அது வாய்க்குள்ள ஊத்தினான். அது உடனே அந்த காம்ப்ளானை தூன்னு துப்பிட்டு புசு புசுன்னு மூச்சு விட்டுச்சு. அப்பதான் அவங்க அம்மா அங்க வந்து, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ஈன்னு கத்துதேன்னு சொல்லி கொஞ்சம் காம்ப்ளான் கொடுத்தேம்மா, ஆனா அதை துப்பிட்டு இது புசு புசுன்னு மூச்சு விடுது, அதனால
இதுக்கு ஈபூஸ்னு பேர் வச்சிட போறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மா உடனே, கழுகு காம்ப்ளான்லாம் குடிக்காதரா, ஏதாவது புழு பூச்சி எல்லாம் தான் சாப்பிடும், நம்ம வீட்டு கொல்லை பகுதியில ஏதாவது புழுவோ பூச்சியோ இருந்தா அதை எடுத்து கொண்டு வந்து இதுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாய் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டோட கொல்லை பகுதிக்கு போய் அங்க இருக்கிற மண்ணெல்லாம் கிளறி அதுக்குள்ளேருந்து ஒரு 7-8 மண்புழுவோ பிடிச்சுக்கிட்டு வந்தான். அதுல ஒரே ஒரு மண்புழுவை எடுத்து ஈபூஸோட வாயில போட்ட உடனே அது அல்வா சாப்பிடுற மாதிரி அந்த மண்புழுவை சாப்பிட்டுச்சு. மிச்சம் இருக்கிற மண்புழு எல்லாம் ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுட்டு அதுக்கு அப்பப்ப பசிக்கும் போது ஒரு மண்புழு கொடுக்கலாம் அப்படின்னு சாய் முடிவு பண்ணான். அவங்க அம்மா சொன்னாங்க, வீட்டுல கழுகெல்லாம் வளர்க்கறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரா, அதனால இத கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சாய் உடனே, இது ரொம்ப குட்டிமா, இப்ப கொண்டு வெளியே விட்டோம்னா இதுக்கு தன்னால உணவு தேடிக்க கூட தெரியாது, அதனால இது கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கட்டும், நான் அப்பாவுக்கு தெரியாம எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு இதை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அம்மாவும், சரி இது கொஞ்சம் பெருசான உடனே இதை கொண்டு எங்கேயாவது விட்டுடு, இப்பவே இது பாக்குறதுக்கு பெரிய கழுகு மாதிரி இருக்கு, இன்னும் வளர்ந்துச்சுன்னா இது மயில் மாதிரி ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்னிலேந்தே ஒவ்வொரு நாளும் சாய் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு மண்புழு பிடிக்கிறதுக்காக வீட்டுக்கு கொல்லை பக்கம் போயிடுவான். அந்த கழுகுக்கு சரியான நேரத்துல உணவு கொடுத்து அந்த கழுக நல்லா பாத்துக்கிட்டான். அவங்க அம்மா சொன்ன மாதிரியே 20 நாளைக்குள்ள அந்த கழுகு ஒரு மயில் மாதிரி ஆயிடுச்சு. புழுவை தவிர இப்ப அந்த கழுகுக்கு மீன் எல்லாமும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தான். சாய் என்ன சொன்னாலும் கேட்கற அளவுக்கு இப்ப அந்த கழுகு அவனோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அத வீட்டோட கொல்லை பகுதியில கொண்டு விட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா பறக்கிறதுக்கும் கத்துக்குச்சு. அது எங்க பறந்து போனாலும் சாய் ஒரு விசில் அடிச்சான்னா போதும், திரும்ப பறந்து அவனோட வீட்டுக்கே வந்துரும். அவன் சொல்றதையும் அது எப்படியோ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்த உடனே சாய் அவனோட பேக்ல ஹோம்ஒர்க் நோட்டை தேடி பார்த்தான். அந்த நோட்டை காணுன்ன உடனே அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஹோம்ஒர்க் எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதிட்டு கடைசியில இப்படி நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே, இன்னைக்கு எப்படியும் சப்மிட் பண்ணியே ஆகணுமேனு ரொம்ப கவலைப்பட்டான். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவனோட ஃப்ரெண்டோட ஹோம்ஒர்க் நோட்டை வாங்கிக்கிட்டு அவன் கிளாஸோட ஜன்னல் பக்கம் வந்தான். ஜன்னல் பக்கம் வந்து நின்னு யாரும் பார்க்காதப்போ பெருசா ஒரு விசில் அடிச்சான். அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த பிரின்சிபால் காதுல இவன் அடிச்ச விசில் சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு இவனோட கிளாஸ்க்குள்ள வந்து, யார் இப்ப விசில் அடிச்சது, இந்த விசில் அடிக்கிற பழக்கம்லாம் வச்சுக்கிட்டா நான் ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் ஜன்னல் பக்கத்துல ஈன்னு சத்தம் கேட்டுச்சு. ஜன்னலுக்கு பக்கத்துல ஈபூஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு மரத்தோட கிளையில உக்காந்து இருந்துச்சு. சாய் அதுகிட்ட அவனோட ஃப்ரெண்டோட ஹோம்ஒர்க் நோட்டை தட்டி தட்டி காமிச்சான். அதை பார்த்துட்டு ஈபூஸ் அங்கேருந்து பறந்து போய் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள சாய் வீட்டிலேருந்து அவனோட ஹோம்ஒர்க் நோட்டை காலில் தூக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த ஜன்னல்ல உக்காந்துக்குச்சு. ஜன்னல் வழியா கையை நீட்டி ஹோம்ஒர்க் நோட்டை சாய் வாங்கிக்கிட்டான். சாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஈபூஸை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரே நாள்லயே ஈபூஸ் அந்த கிளாஸுக்கே ஒரு ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு. சாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கிட்ட ஈபூஸை எங்க வீட்டுல வச்சு ஒரு 2 நாளைக்கு வளர்த்துட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்கெல்லாம் அப்படி கேட்டதே சாய்க்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சாய் ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்கூல் வாசல்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு. அன்னைக்கு சாயோட கிளாஸ் டீச்சர் ஸ்கூலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு திருடன் வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டு போயிருக்கான். அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஸ்கூல் செக்யூரிட்டியையும் அவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சாய் கொஞ்சம் கூட யோசிக்காம பெருசா ஒரு விசில் அடிச்சான். அந்த கூட்டத்துல இருந்த எல்லாருமே, இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இங்க ஒரு குட்டி பையன் வந்து விசில் வேற அடிக்கிறானேன்னு சாய ரொம்ப வித்தியாசமா பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஐயோ பெரிய கழுகு ஓடு ஓடுன்னு சொல்லி எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சாங்க.
சாய்க்கு மட்டும்தான் தெரியும் வந்திருக்கிறது ஈபூஸ்னு. அங்க இருந்த இன்னொரு மிஸ்ஸோட ஹேண்ட்பேக்கை வாங்கி அதை ஈபூஸ் கிட்ட தட்டி தட்டி காமிச்சான். ஈபூஸ் உடனே புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. நல்ல உயரத்துக்கு பறந்து அங்கேருந்து அது எல்லா தெருவையும் பார்த்துச்சு. அங்க ஒரு தெருவுல அந்த திருடன் ஹேண்ட்பேக்கோட ஓடிக்கிட்டு இருக்கிறத கவனிச்ச உடனே ஈபூஸ் நேர அங்க பறந்து போச்சு. அந்த திருடனை ஓட விடாம அவன் வழிய மறிச்சு அவனை கொத்த ஆரம்பிச்சிச்சு. ஈபூஸ் கிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக அந்த திருடன் திரும்ப வந்த வழியிலேயே ஓடி வர ஆரம்பிச்சான். அவனை ஸ்கூல் வாசல் வரைக்கும் ஈபூஸ் விரட்டிக்கிட்டே வந்துச்சு. திருடன் ஸ்கூல் வாசலுக்கு வர்றதுக்குள்ள ஸ்கூலுக்கு போலீஸும் வந்திருந்துச்சு. அந்த கூட்டத்துல இருக்கிறவங்கெல்லாம் திருடனை பிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்தாங்க. இவனைத்தான் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எப்படி ஒரு கழுகு இவனை பிடிச்சு கொடுத்துச்சு அப்படின்னு போலீஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிட்டு அந்த திருடனை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க. சாயோட கிளாஸ் டீச்சருக்கு மட்டும் சாய் விசில் அடிச்சதுனாலதான் அந்த கழுகு வந்துச்சோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சாய் கிட்ட இது நீ வளர்க்கிற கழுகா அப்படின்னு கேட்ட உடனே அவனும் ஆமா மிஸ், இந்த கழுக நான் தான் வளர்க்கறேன் அப்படின்னு சொன்னான். உடனே மிஸ் சொன்னாங்க, நல்ல வேளை இன்னைக்கு உன்னோட கழுகால தான் என்னோட ஹேண்ட்பேக் எனக்கு திரும்ப கிடைச்சிச்சு. வாங்கின சம்பளம் முழுக்க ஹேண்ட்பேக்ல தான் இருந்துச்சு. உனக்கும் உன்னோட கழுகுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அத சொல்லிட்டு, ஆனா சாய் நீ ஒன்ன புரிஞ்சுக்கோ, இந்த கழுகெல்லாம் அழிஞ்சுகிட்டு வர்ற விலங்குகளோட பட்டியல்ல இருக்கு. இத வீட்டுல எல்லாம் வச்சு வளர்க்க கூடாது. ஏதோ இத காப்பாத்தணுங்கிறதுக்காக 1 மாசம் நீ உங்க வீட்டுல வச்சு இத நல்லா வளர்த்துட்ட. இத கொண்டு போய் வனத்துறை கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சாயும் ஈபூஸ கொண்டு போய் வனத்துறை கிட்ட ஒப்படைச்சான். வனத்துறையும் ஈபூஸ வாங்கி அத சாய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு உயிரியல் பூங்கால வளர்க்கறதுக்கு கொடுத்தாங்க. இப்பயும் 2 வாரத்துக்கு ஒரு தடவை சாய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிக்கிட்டு அந்த உயிரியல் பூங்காவுக்கு போய் அங்க ஈபூஸோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் வரான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இத மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.